2007ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பிறகு கடந்த 11 ஆண்டுகளில் உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா முன்னேறியுள்ளது. இன்னும் ஓராண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய உற்பத்தி சக்தி மையமாக இந்தியா வேகமாக எழுச்சி பெற்று வருகிறது. அதிகமான மக்கள் தொகை, திறமையான பணியாளர்கள் மற்றும் சாதகமான வணிகச் சூழல் ஆகியவற்றுடன் இந்திய தொழிற்சாலைகள் உலகளவில் உற்பத்தி தொழில்களுக்கு ஏற்ற இடமாக மாறியுள்ளன. இந்தியாவில் உற்பத்தி மையங்களாக குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல முக்கிய தொழில்துறை மண்டலங்கள் மட்டுமல்லாமல் சிறப்பு பொருளாதார மண்டலங்களும் இயங்கி வருகின்றன. வலுவான ஏற்றுமதி தேவை மற்றும் உற்பத்தி அதிகரிப்பு ஆகியவற்றால் நாட்டின் தொழில்துறை நிறுவனங்களின் ஏற்றுமதி அதிகரித்து உள்ளது. S&P குளோபல் கணக்கிட்ட HSBC இந்தியா உற்பத்தி கொள்முதல் மேலாளர்கள் குறியீடு, அதாவது PMI, மார்ச் மாதத்தில் 58.1 இருந்தது. தற்போது 58.2 உயர்ந்துள்ளது. பொதுவாக 50 புள்ளிகளுக்கு மேல் PMI இருந்தால் உற்பத்தி நடவடிக்கையில் வளர்ச்சி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்தியாவின் தொழிற்சாலை உற்பத்தி வலுவான வளர்ச்சியை கண்டுள்ளது. கணக்கெடுக்கப்பட்ட துறைகளில் நுகர்வோர் பொருட்கள் முன்னணியில் உள்ளன. சர்வதேச தேவை காரணமாகவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் இல்லாத அளவுக்கு ஏற்றுமதிக்கு புதிய ஆர்டர்களும் அதிகரித்து உள்ளன. இது 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு 3வது மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் ஆகும். மேலும் 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2வது மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு பல்வேறு சந்தைகளில் சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு அதிக விற்பனையை இந்திய உற்பத்தியாளர்கள் செய்துள்ளனர். குறிப்பாக அமெரிக்க சந்தைகள் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. ஏற்றுமதி தேவைகள் அதிகரித்த காரணத்தால் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் கூடுதல் ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. உற்பத்தி செலவுகள் அதிகரித்த அதே வேளையில் விற்பனை விலைகளும் கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளன. பணவீக்கம் மிதமாக இருந்த போதிலும் விலை நிர்ணய ஏற்றம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அடுத்த 12 மாதங்களில் தொழில்துறை உற்பத்தி மேலும் உயரும் என்று எதிர்பார்ப்பதாக 30% உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.